எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும், யார்கிட்டயுமே கோவப்படக்கூடாது. என்னால முடிஞ்ச உதவிய மற்றவங்களுக்கு பண்ணணும், எப்பயும் பாசிட்டிவா தான் பேசணும், பாசிட்டிவா தான் திங்க் பண்ணணும் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். அதை என்னால செய்ய முடியலையே அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? இப்போ நாம ஒரு கற்பனை பண்ணிப்போம். நாம ஒரு ஜூல இருக்கிறதாட்டு கற்பனை பண்ணிக்கோங்க. இந்த ஜூல 2 கூண்டுல 2 சிங்கக்குட்டிகளை அடைச்சு வச்சிருக்காங்க. இப்போ இதுல ஒரு சிங்கக்குட்டிக்கு மட்டும் சாப்பாடு கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, ரொம்ப நல்லா கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க. ஆனா ஒரு சிங்கக்குட்டிய கேர் பண்றதே இல்லை, அதுக்கு சாப்பாடு கொடுக்கறது இல்லை, அதுக்கு தண்ணி கொடுக்கறது இல்லை, அதை கேர் பண்றதே இல்லை. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, இதுல எந்த சிங்கக்குட்டி வேகமா ஆரோக்கியமா வளரும்? எந்த சிங்கக்குட்டியை நம்ம அதிகமா கேர் பண்றோமோ அந்த சிங்கக்குட்டி தான் ஆரோக்கியமா வேகமா வளர்ந்து வரும். அப்படித்தானே? அதே போலதான் நமக்குள்ளாடியும் 2 விதமான குணம் இருக்கு. ஒன்று நல்ல குணம், இன்னொன்று தீய குணம். நம்ம எந்த குணத்துக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ, எந்த குணத்தை நம்ம அதிகமாக செயல்படுத்துகிறோமோ அந்த குணம் தான் நமக்குள்ளாடி வளர்ந்துட்டே இருக்கும். ஒரு டைம் ஆஃப் பீரியடில் அது நம்முடைய கேரக்டராகவே மாறிடும். நாம் இன்னைக்கு மனசில் நினைக்கிற நல்ல காரியங்களை சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக செயல்படுத்த ஆரம்பிப்போமா? பைபிள் வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். இன்றைக்கு நாம நினைக்கிற சின்ன சின்ன நன்மைகளை செயல் மூலமாக செய்ய ஆரம்பிப்போமா? காட் பிளஸ் யூ. ஆமாம்.